வணக்கம். நான் தான் உங்கள் குமரி செந்துஜா. மக்களே, இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை யார் கொண்டு வந்தாங்க, இது எதற்காக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, இது அரசியல் அமைப்பில் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அரசியல் அமைப்பு பொதுவாக இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இந்த காலகட்டங்களில் அதில் இருந்த டிராஃப்டிங் கமிட்டியில் அண்ணல் அம்பேத்கர் இருந்தார், சர்தர் இருந்தார், சில கமிட்டிஸ்லாம் ஜவஹர்லால் நேரு இருந்தார். இப்படி பல லீடர்ஸ் இருந்திருக்கிறாங்க, இந்த அரசியலமைப்பை எழுதியிருக்கிறாங்க. இதில் இந்த இந்திய பற்றி என்ன சொல்ல வர்றாங்க, இப்படி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணுங்க. அப்போ மதராஸ் மாகாணம் உங்களுக்கு தெரியும், மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி 4 மொழிகள் 5 மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்கள் மதராஸ் மாகாணத்தின் இதில் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் இங்கே 3 மொழி பாடத்திட்டத்தை 1937லேருந்து 1940க்குள்ளே ராஜகோபாலாச்சாரி காங்கிரஸில் இருக்கும்போது கொண்டு வர்றாங்க. இந்த காலகட்டத்தில் மக்கள் இதை ஏற்றுக்கல்ல, நிறைய ப்ரோட்டஸ்ட், அதாவது ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் பிரசிடென்சி சார்பாக பெரியார் இவங்க இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கங்கள், அந்த நேரங்களில் வேறு வேறு பெயர்களில் இருந்தாலும் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, போராடுறாங்க. அப்போ காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா அது அப்படியே கைவிட்டப்பட்டது. 1960 இந்த காலகட்டங்கள்லையும் அதிகார மொழியாக ஹிந்தியை அதிகார மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு வருது. ஆனால் அந்த காலகட்டத்திலையும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கிறாங்க, அவங்க ஏற்றுக்கல்ல. 1965லலாம் ஒரு ஜனவரி 20 குடியரசு தினத்தையே கொண்டாடாமல் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிருப்பாங்க. அப்போ அந்த 65லேருந்து அண்ணா என்ன ஆகுறாரு அப்படின்னா முதலமைச்சர் ஆகுறாரு 1967. திரும்ப பாருங்கள், இதெல்லாம் முடிஞ்சது, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி அவர்கள், அண்ணா இறந்த பிறகு கருணாநிதி அவர்கள் தலைமையில் வளரக்கூடிய இந்த கட்சி கூட்டணி அமைக்குது. யார் கூட அமைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கூட அமைக்கிறாங்க. இந்திரா காந்தி அம்மையார் மேலே இருக்கிறாங்க. திரும்ப 1980லேயும் இதே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட கூட்டணி அமைக்கிறாங்க. 2004 2009லேயும் திராவிட கட்சி சோனியா காந்தி அவர்களோட கூட்டணி வைக்கிறாங்க. திரும்ப 2019 21 இப்போவும் என்ன பண்ணுறாங்க, திராவிட கட்சிகள் கூட்டணி அமைச்சுக்கிறாங்க காங்கிரஸ் கூட. அப்போ ஆரம்பத்தில் காங்கிரஸ் தான் மொழி திணிப்பை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது எதுலேருந்து எடுக்கப்பட்டதுங்கிறதையும் நாம் பார்க்கணும். இனி வாஜ்பாய் அவர்கள் பாஜக அரசாங்கம் 1998, இதுக்கு மேலே தான் பாஜகவே வர்றாங்க பார்த்துக்கோங்க. 1998 2004 வாஜ்பாய் அவர்கள் இந்த காலகட்டத்தில் ஹிந்தி ஊக்குவிக்கிறார். ஹிந்தி எல்லா இடங்கள்லையும் பரவணும்னு வாஜ்பாய் அரசாங்கமும் ஊக்குவிக்கிறாரு. ஆனால் தென் பகுதிகளில் இதை ஏற்க மறுத்ததுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாட்ரேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை போடுறாங்க. மாட்ரேட் பாலிசினா ஏற்றுக்கிறவங்க ஓகே, அல்லாதவங்களுக்கு நம்ம விதிவிலக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. திரும்ப நம்மளுடைய பாஜக அரசாங்கம் 2014 வர்றாங்க. நரேந்திர மோடி அவர்களும் ஹிந்தி திவாஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா எல்லாருமே காங்கிரஸாக இருக்கட்டும், கூட்டணிகளாக இருக்கட்டும், திரும்ப வர ஹிந்திக்கு முக்கியத்துவம் தான் கொடுக்குறாங்க. அப்போ இது எங்கே இருந்துன்னா அவங்களாவா முக்கியத்துவம் கொடுப்பாங்க? இப்போ நம்ம மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர், அவர்களுடைய தாய்மொழி குஜராத்தி இல்லையா? மகாராஷ்டிராவோட மாநிலத்தினுடைய தாய்மொழி மராத்தி. ஆனால் இவர்கள் எல்லாம் ஏன் ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிறது அடுத்த பதிவில் பார்க்கலாம்.